ராவணன் வந்து யாரு அப்படிங்கிற உண்மை பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனிக்கு வந்து தெரிய வந்துருச்சுங்க. உண்மையிலேயே வந்து இது ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டு தாங்க. ஸோ இதுவரைக்கும் வந்து ராவணன் யாரு? எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான்? அவனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல விதத்தில வந்து நம்ம ஜனனிக்கு வந்து கொஞ்சம் டவுட் இருக்கத்தான் வந்து செய்யுது. ஸோ எப்படியாவது இந்த ஆள் யாரு? எதுக்காக வந்து தர்ஷினி வந்து இருந்த இடத்துல இந்த ஆள் வந்து எப்படி வந்தா? இவனுக்கு எப்படி அந்த இடம் தெரியும்? அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜனனி வந்து ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. இது கண்டிப்பா ஏதாவது ஒரு குழு நமக்கு கிடைச்சே ஆகணும். அப்பதான் வந்து அந்த ஆளோட நோக்கம் என்ன? எதுக்காக வந்திருக்கா? அது மட்டும் கிடையாது. இப்போ புதுசா வந்து இவங்களுக்கு பிசினஸ் வேற ஸ்டார்ட் பண்ண போறாங்கல்ல. ஸோ ஒட்டுமொத்த விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் தான் முன்னாடி நின்னு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படி எதுக்காக வந்து அந்த ஆளுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய ஜனனி பார்த்தீங்கன்னா, சக்திய மட்டும் வெளிய அனுப்பியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது. அந்த விகேவ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சுட்டதுனால அந்த ஆளு வந்து உயிருக்கு போராடுற நிலைமையில இருந்தாலும், அவர் இப்போ எந்த நிலைமையில இருக்காரு? ஏன்னா விகே வந்து எந்திரிச்சு வந்துட்டாரு அப்படின்னா, நிச்சயமா பல விஷயங்கள், பல உண்மைகள் வந்து வெளியில தெரிய வரும். ஸோ யார் இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணம் அப்படிங்கிறதும் நல்லாவே தெரிய வந்துரும். ஏன்னா விகேவுக்கு நல்லா தெரியும். ராவணன் தான் எல்லா பிளானையுமே போட்டு தன்னை அனுப்பி வச்சது அப்படிங்கிற எல்லாமே வந்து தெரியும். அதனால விகேவுக்கு நல்லா தெரியும். ராவணன் தான்டா நம்மள சுட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நிச்சயமா வந்து இப்போ வந்து ராவணனுக்கு எதிரா தான் விகே வந்து இருப்பாரு. ஆல்ரெடி வந்து இந்த ராவணன் விகேவோட பாடிய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கடா போனா அது? அது வந்து எங்க போச்சு? அவன் செத்தானா? உயிரோட இருக்கானா? அவன கண்டுபிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்புல இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நம்ம ஜனனி வேற சக்திய வேற வெளிய அனுப்பி வச்சிருக்காரு. ஸோ இது லக்ஷ்மணனும் யாரு ராவணனும் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி வந்து கேட்டுறாரு. கேட்டுட்டு உடனே வந்து நம்ம ஜனனிக்கு கால் பண்ணி, "நீ வந்து சந்தேகப்பட்டது சரிதான் ஜனனி. இந்த ராவணன் வந்து ரொம்ப பெரிய விஷயத்துக்காக தான் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அது மட்டும் கிடையாது, அவன் கூட வந்து லக்ஷ்மண் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஆள் இருக்கான். ஸோ அவன் என்ன சொன்னாலும் இந்த ஆள் வந்து கேட்டுட்டு இருக்கான். எனக்கு என்னமோ இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குன்னு தோணுது." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம், "சரி சக்தி, நீ எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்து பத்திரமா பண்ணு. போய் அந்த டாக்டர பார்த்துட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வா." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பிசினஸ்க்கான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நந்தினி கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆள் கொண்டு வந்துட்டு, "இந்த மாரி ராவணன் சார் உங்ககிட்ட குடுக்க சொன்னாரு." அப்படின்னு சொல்லிட்டு கதிர், ஞானம் இவங்க 2 பேர்கிட்டயுமே அந்த ஃபைல்ஸ் குடுத்த உடனே உள்ள போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நந்தினியும் ரேணுகாவும் கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே வந்து வா அப்படிங்கிற மாரி வந்து 2 பேரையுமே தனித்தனியா அவங்கவங்க ரூமுக்குள்ள வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த கரிகாலன் பார்த்தீங்கன்னா, வாய வச்சுட்டு சும்மா இருக்காம, "இங்க பாருங்கப்பா, என்ன லவ்ஸு, பொண்டாட்டிகள இப்படி கைய புடிச்சு விறுவிறுன்னு ரூமுக்குள்ளலாம் இழுத்துட்டு போறாய்ங்க. இதெல்லாம் இந்த வீட்ல மட்டும் தான் நடக்குதா? இல்ல புதுசா நடக்குதான்னு எனக்கு ஒண்ணும் புரியல." அப்படிங்கிற மாரி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனோனே நந்தினி கேட்குறாங்க, "ஏங்க கைய விடுங்க. இப்ப எதுக்காக இவ்ளோ வேகமா என்ன தர தரன்னு இழுத்து வந்துகிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன தல போற காரியம்?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்கும்போது, "இங்க பாரு நந்தினி, நீ வந்து கேட்ட அந்த ஃபைல் வந்து கிடைச்சிருச்சு. பிசினஸ் வந்து ஆரம்பிக்க போறீங்க. லைசென்ஸ் வாங்கிட்டீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டேல்ல. அது கிடைச்சிருச்சு. அத காட்டுறதுக்காக தான் உன்ன நான் உள்ள கூட்டிட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ 2 பேருமே ஒரே ரூம்ல தான் வந்து இருக்காங்க. "சரிங்க, அப்போ இத நீங்க வெளியிலவே வச்சு காமிச்சிருக்க வேண்டியது தானே. எதுக்கு வந்து உள்ள கூட்டிட்டு வர்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா கேட்கும்போது, "இந்த இந்த ஃபைல் வந்து வந்து நம்ம தான் பிசினஸ் பண்ண போறோம். நம்ம இந்த விஷயத்த பார்த்தா போதும். எதுக்கு எல்லார் முன்னாடியும் நம்ம வந்து காட்டணும்?" அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, கதிர் வந்து பேசுறாரு. "இந்தா இந்த ஃபைல்ல எல்லாமே சரியா இருக்கா? என்ன ஏது அப்படிங்கிறத பாரு. நீ பார்த்துட்டு சொல்லு. அதுக்கப்புறம் நம்ம தாராளமா ஆரம்பிச்சுக்கலாம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ நந்தினி, ரேணுகா 2 பேருமே அந்த ஃபைல வாங்குறாங்க. வாங்கி அதில என்னென்ன இருக்கு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாங்க. ஆனா, அவங்களுக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இதுலலாம் எதுவும் உடன்பாடு இல்லாத மாரி தான் இருக்கு. "இங்க பாருங்க, இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நாங்க பார்த்துட்டோம். ஆனா, ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்க பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, அதில அந்த ராவணன் அப்படிங்கிற ஆளு உள்ள வரக்கூடாது. அவன் வர்றது எங்களுக்கு சுத்தமா புடிக்கல." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ கதிர் வந்து, "ஏன்டி உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன அப்படின்னா வந்து அந்த ஆள் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கும்போது எதுக்கு அப்படி இப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஃபைல் வேணும்னு கேட்டேன். இப்போ அத கொண்டு வந்து குடுத்ததுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அந்த ஆள் இதுக்குள்ளலாம் வரக்கூடாதுன்னு சொல்ற. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? இந்த வீட்ல உள்ளவங்க தான் நாங்க நல்லா இருக்கக்கூடாது, நாசமா போணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தா, வெளியிலேருந்து வந்த ஒரு ஆளு அவனாவது நல்லது பண்றானே அப்படின்னு சந்தோஷப்படுடி." அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் வந்து ஓகே தான். ஆனா யாரையுமே நம்மளால வந்து முழுசாலாம் நம்ப முடியாது. இப்போ அந்த ஆளு இப்படிவெல்லாம் வந்து பண்றதுக்கு என்ன காரணம்? எதுக்காக உங்களுக்கு வந்து இவ்ளோ இது பண்ணணும்? அவருக்கு தான் 1008 பிரச்சனை இருக்கு. 1008 பிசினஸ் இருக்குன்னு சொல்றாரே. அதெல்லாம் வந்து அவர் பார்க்க மாட்டாரா? ஏன் பொசுக்கு பொசுக்குன்னு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கணும்? மணிக்கணக்கா உட்காந்து பேசணும். உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும். அப்படி என்ன அவருக்கு அவசியம் இருக்கு?" அப்படிங்கிற மாரிலாம் வந்து கேட்கும்போது, இவங்க எந்த பதிலும் சொல்லாம அமைதியா நின்னுகிட்டு இருக்காங்க.
ஸோ ரேணுகாவும் வந்து, "ஆமா, நந்தினி சொல்றதும் வந்து சரிதானே. அந்த ஆளோட வேலை என்ன? அத மட்டும் பார்க்க சொல்லுங்க. உங்க பிசினஸ் இப்ப நீங்க ஆரம்பிக்க போறீங்கன்னா, அத நீங்க மட்டும் பார்த்தா போதும். ஏதாவது வேணும் அப்படின்னா, நாங்களும் உங்களுக்கு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றோம். அவ்வளோதான். இதுக்கு மேல அந்த ஆள்லாம் இதுக்குள்ளலாம் வரக்கூடாது. அத நீங்க அவர்கிட்டயே வந்து ஓப்பனா சொல்லிருங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு வேற வழி கிடையாது. இப்போ பொண்டாட்டிகளோட பேச்சு கேட்டே ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால, சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரனுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நந்தினி அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டாங்க இல்லையா? அதெல்லாம் நான் வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் சார். நீங்க ஒரு தடவ பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அட எதுக்கு தம்பி? இதெல்லாம் நீங்க ஏன் பண்ணீங்க? உங்கள யாரு இதெல்லாம் அனுப்பி வைக்க சொன்னது? அவங்க கேட்டாங்கன்னா, நீங்க உடனே அனுப்பி வச்சுருவீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, ஐயோ சார்! அப்படி கிடையாது. அவங்க புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க. எல்லாத்தையுமே கரெக்ட்டா இருக்கா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. அவங்க நம்பிக்கைய நம்ம ஏன் சார் உடைக்கணும்? நம்ம எல்லாமே கரெக்ட்டா, ப்ராப்பரா தான் பண்றோம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டா, அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும்ல. அதுக்காக தான் சார் நான் குடுத்து விட்டுருவேன். இந்நேரம் அவங்க 2 பேர் கையிலயும் அந்த ஃபைல் போய் சேர்ந்திருக்கும். உங்களுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரிஞ்சுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் கேட்கும்போது, இல்லையே தம்பி, எனக்கு எதுவும் அந்த மாரி ஃபோன் எதுவுமே வரலையே. தம்பிங்க யாருமே எனக்கு ஃபோன் பண்ணலையே அப்படிங்கிற மாரி வந்து ஆ சொல்றாரு. அப்படிங்களா சார்? நான் அத எப்பயோ கொண்டு போய் குடுக்க சொல்லிட்டேனே சார். ஆனா இன்னும் உங்ககிட்ட சொல்லாம இருக்காங்களே. எனக்கு ஒண்ணும் புரியலையே. சரி, அப்படியே நீங்க லைன்ல வெயிட் பண்ணுங்க. நான் கதிருக்கு கால் பண்ணி கான்ஃபரன்ஸ் போடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராவணன் வந்து கதிருக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே கான்ஃபரன்ஸ்ல போட்றாரு. இந்த விஷயம் கதிருக்குலாம் வந்து தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வந்து, சொல்லுங்க சார்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல கதிர் சார், இந்த மாரி நான் வந்து ஃபைல குடுத்து அனுப்பிச்சிருந்தேனே, வந்துச்சா வீட்டுக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, அது எப்பயோ வந்துருச்சு சார்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "அப்படிங்களா? ஓகே சார். சரி, இந்த விஷயத்த நீங்க வந்து அண்ணன்கிட்ட சொன்னீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "இல்ல சார், அண்ணன்கிட்டலாம் இந்த விஷயத்த நாங்க சொல்லல. இப்போ வீட்டுக்கு வந்தோனே வந்து எங்க பொண்டாட்டி கிட்ட தான் வந்து இந்த ஃபைல குடுத்து, எப்படி எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சரி பண்ண சொல்லியிருக்கோம். அவங்க அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். அவங்க கிட்ட தான் இப்போ ஃபைல் இருக்கு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "ஓ! அப்படிங்களா சார்? சரி, நீங்க அண்ணன் வந்தோனே சொல்லிருங்க மறக்காம." அப்படின்னு சொல்லும்போது, "ஓகே சார், அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு கதிர வந்து ஃபோன வச்சுர்றாரு. ஸோ இத கேட்டோனே பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரனுக்கு ஒரு மாரி ஆயிருது. என்னடா இவிங்க தம்பிங்க எடுத்தோனே நமக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்கன்னு பார்த்தா, பொண்டாட்டிகளுக்கு வந்து முக்கியத்துவம் குடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ கதிர் வந்து ஃபோன கட் பண்ணோனே ராவணன் வந்து, "சார் பார்த்தீங்களா சார்? நான் வந்து அவங்க கிட்ட வந்து குடுத்துட்டேன். அவங்க வந்து அண்ணிங்க கிட்ட குடுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க. நீங்க வீட்டுக்கு போனோனே என்ன ஏதுன்னு நீங்க பேசிக்கோங்க சார். நான் வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது, "தம்பி ஒரு நிமிஷம். பார்த்தீங்களா? இப்போ இவங்கலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் காட்டுவேன். அண்ணன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்த ஆளுங்க, இப்போ என்னடான்னா எல்லா விஷயத்தையுமே எடுத்தோனே பொண்டாட்டிங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன தம்பி, என்ன பண்றது? நம்ம எல்லாத்தையுமே வந்து பொறுத்துக்கிட்டு தான் ஆக வேண்டியது இருக்கு." அப்படிங்கிற மாரி வந்து ஆதி குணசேகரன் சொல்றாரு. "ஐயோ சார், விடுங்க சார். இதெல்லாம் ஒரு விஷயமா? அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார்." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நேக்கா பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரன வந்து காக்கா புடிக்கிறாரு. ஸோ வீட்டுக்கு வந்தவுனே அவரோட மனநிலை எப்படி இருக்கும்? அண்ட் ஆதி குணசேகரன் இதுக்கு என்ன சொல்ல போறாரு? அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்க்கலாம்.